சரியாக சொல்ல வேண்டும் என்றால், இஸ்ரேல் மேற்கொண்ட லாபெல்லா என்ற இடத்தில் அந்த கிராமத்திற்கு எதிராக நடத்தப்பட்ட தாக்குதல் தீபமாகவே நடத்தப்பட்டது. சுமார் 1660-1700 கிலோமீட்டர் ஆழத்திற்கு நான் கயிற்று கொண்டு உள்ளே சென்றேன். இந்த புள்ளிக்கு தாக்குதல் சார் ஒருபோதும் எதிர்பார்க்கவில்லை. இந்த மக்களின் அருகே அவர்களால் வைத்திருக்கும் வார் பேட்டரி, அதாவது மிலிட்டரி பேட்டரி, அது சொல்லப்படுகிறதா? வணிக ராக்கெட் லாஞ்சர், ஸ்பாட்ஸ் டான்ஸ் எல்லாம். இது எனக்கு அடியிலோடு மாற்றினால் மக்கள் வாழும் பகுதியில் நிலத்தடி மாற்றப்பட்டது. அங்கு தண்ணீர் இருந்தது. அங்கு இவ்வளவு நாசகரமான முறையில் இந்த 2 நாட்களில் அங்கு உள்ள மக்கள் முழுவதும் சுமார் 1,600 பேர் என்று அரசு கூறுகிறது. அங்கு இருந்து அவர்கள் புறப்பட்டு விட்டனர். 2 நாட்கள், 2 அடி நாட்களில் 10 லட்சம் மக்கள் அங்கு பாலம் செய்தனர். பலர் பல இடங்களுக்கு சென்றுள்ளனர். மற்ற பெரிய குழுக்கள் சிரியலுக்கு சென்றுள்ளன. இப்படி ஒரு தாக்குதல் வாழ்க்கையில ஒருபோதும் மிகவும் எதிர்பார்க்க முடியாது. அவர்களுக்கு கடந்த 20 ஆண்டுகளில் ஈரானின் பெரிய பட்ஜெட் இருந்தது. இந்த மக்கள் ஆயிரக்கணக்கான பயிற்சிகளை உருவாக்கிய நிகழ்வுகள் ஆகும். நான் பழைய ஒரு வீடியோவில் கூறியுள்ளேன். சுமார் 20,000 முதல் 60,000 பேர் செயல்பாட்டில் இல்லாதவர்கள், அதாவது ரிசர்வ் செயல்பாட்டில் உள்ள சைனியர்கள் என்று கூறப்படும். இதற்கே தூத்தடித்து நாசமடைந்தது. வல்லாத்த அதின் ஒன்று இது கண்டிட்டு பயந்திட்டது. நசருள்ள கரைந்து போயது. பின்னே அவர்களின் தலைவர்களை ஒருவிதம் எல்லாம் தீர்த்தது. ஒன்று தலைவியற்ற ஒன்று படிவமாக மாற்றியதற்கான காரணம் இவர்களுக்கு பல சிக்மெண்ட்லும் சதேரன்சில் அல்லது பிற பல பகுதிகளில் இவர்களுக்கு பல்வேறு வகையான கமாண்டோ படையினர்கள் உருவாக்கி எந்த ஒரு முறையிலும் தாக்குதல் நடத்த வேண்டும் என்பதற்காக உருவாக்கப்பட்ட 11 பிராக்சிகள். ஈரானின் 1 பிராக்சி என்பது ஷியா மிலிஷியா ஹிஸ்புல்லா குழுவாகும். அதற்கேற்ப இத்தாலி அழித்தது. ஆனால் நான் இந்த வீடியோவில் கூற விரும்புவது வேறு ஒரு பகுதி. ஐக்கிய நாடுகள் என்ன கடந்த 15 ஆண்டுகளில் அல்லது 6 ஆண்டுகளில் என்ன செய்துள்ளது? நமக்கு தெரியும். ரஷ்யா, உக்ரைன். ரஷ்யா என்றால் ஒன்று சக்தி வாய்ந்த நாடு ஆக இருந்தது. வார்னுக்கு முன்பு அவர்கள் நாட்டுக்குள் புகுந்து சென்றனர். இதற்காக ஐக்கிய நாடுகள் என்ன பண்ணுறது? ஒன் யூஸ்லெஸ் ஆர்கனைசேஷன் என்று சொல்லலாம். ஒன்றும் செய்ய முடியவில்லை. ஒன்று, அவர்கள் பல பகுதிகளில் மிகவும் கொடூரமாக குதித்து தாக்குதல் நடத்தினர். குழந்தைகள் மற்றும் பெண்களை உட்பட அழிக்கின்றனர். மருத்துவமனைகளில் மற்றும் பள்ளிகளில் சிக்கிக் கொண்டனர். முழுமையாக ஒன்றும் செய்ய முடியாத ஒன்று சர்வதேச அமைப்பாக ஐக்கிய நாடுகள் தற்போது செயலாளர் பொதுவாக மாறியுள்ளது. இன்டர்நேஷனல் போர்டு ஆஃப் ஜஸ்டிஸ் ஜெனீவா என்ன செய்கிறது? அது என்ன? அவர்கள் பலவற்றை செய்கிறார்கள். சட்ட நடவடிக்கைகள் மற்றும் தீர்ப்புகளை அடிப்படையாக கொண்டு இஸ்ரேலுக்கு பயங்கரவாத நாடாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இன்று ஹமாஸ் மீது கைது வாரண்டுகள் வெளியிடப்படுகின்றன. இது மிகவும் அசாதாரணமான நிகழ்வாகும். ஆலோசித்து பாருங்கள். இதுபோல ஒரு விஷயம் இருக்கிறது சார். நீங்கள் அதை 11 நகரம் என்று சொல்வீர்கள். நீதிபதி போல எழுந்து இந்த புள்ளி எதற்காக டார்க்கிற்கு இந்த நிகழ்வு காரணமாக இது அனைத்தும் டிஸ் வங்கியில் செய்ய வேண்டிய நேரமாகிவிட்டது. ஐக்கிய நாடுகள் நிகழ்வுகள் அனைத்திற்கும் காரணமாக கவர் ஆகிறது. இனி பாதுகாப்பாக தொடர்பு கொண்டு COVID-19 தான் மிகப்பெரிய பிரச்சனையை உருவாக்கியுள்ளது. அதற்கான தவறான விளக்கங்களை முழுமையாக கொடுத்து இந்த உலகத்தை அழிக்கவும் அந்த அமைப்பு எதற்காக செயல்படுகிறது? பின்னர் அடுத்தது, இந்த ஹமாஸ் தாக்குதல் நடந்தது. தொடர்ந்து ஹிஸ்புல்லா அவர்களை ஆதரிக்கிறது. நான் கேள்வி எழுப்பிய போது சுமார் 14,000 முதல் 16,000 மிஸ்ஸை விட்டுவிட்டார்கள். என்ன செய்ய முடிந்தது? அது அனைவருக்கும் தெரிந்த விஷயம். ஹமாஸ் வழங்குவது இதுதான். ஈரான் ஹூத்திகள், அதாவது சூயஸ் கால்வாயின் முழுவதும், கப்பலின் நிலம் முழுவதும் உலகளாவிய அகாடமி ஒவ்வொரு மனிதரையும் பாதித்தது. அவங்க என்ன செய்ய முடிஞ்சதுன்னு கேட்கும்போது அவங்க எங்கு கிடக்கிறார்கள் என்று அழைத்து சொல்லுவாங்க.
இவர்கள் எதற்காக இதற்கான தேவையை உணர்கிறார்கள்? அவர்கள் ஏதாவது செய்ய எக்ஸிக்யூட் செய்கிறார்களா? எத்தனை நாடுகளின் ஆதரவு அவர்களுக்கு உள்ளது? ஒரு விஷயம் உலகில் நடக்கும்போது அதை மிகுந்த வலிமையுடன் எதிர்கொண்டு அதற்கான விமர்சனங்களை முன்வைத்து தவறுகளை தவறாக காண்பித்து அதற்கெதிராக சாங்ஷன்களை விதிக்க வேண்டும் என்பதற்கான நடவடிக்கைகள் செயலாளர் பொதுவின் கவனத்திற்கு வர வேண்டும். இந்த மிடில் ஈஸ்டில் ஸ்கேட் செய்ய முக்கியமான காரணம் ஐக்கிய நாடுகள் மட்டுமே ஆகும். இது மிகவும் முக்கியமானது. கிரஷ் அமர் ரஷ்யா உலகம் முழுவதும் வெற்றி பெற்ற பிறகு என்ன நடவடிக்கை எடுத்தது? எதுவும் எடுத்துக்கொள்ளவில்லை. இப்போது மத்திய கிழக்கு என்றால் ஈஸ்டுக்கு எதிராக இதேபோல் தாக்குதல் நடந்துவிட்டது. அதாவது அக்டோபர் 7. அதன் பிறகு ஹிஸ்புல்லாவின் தாக்குதல்கள் மற்றும் பிற பல பிராக்சிகள் இதேபோல் நடந்துள்ளன. பலருக்கு நிதி வழங்கும் ஜிஹாதில் ஆதரவாக உள்ள நாடுகள் என்ன ஆக்ஷன் எடுத்தது? என் கேள்வி, நாம் எல்லோரும் ஐக்கிய நாடுகள் மீது நம்பிக்கை வைக்கிறோம். உலகளாவிய அளவில் பல தீர்மானங்களை எடுக்கின்றன. அதற்கான ஆதாரம் உலக அமைதியை நோக்கி உள்ளது. அதற்காகவே உருவாக்கப்படுகிறது. என்ன நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளன? வெறும் சில குரங்குகள் அங்கு என்னவோ கூறி வருகின்றன, அதற்கு ஆதரவு அளிக்கின்றன. ஆனால் இதை தனிமைப்படுத்துவது என்பது காரணம். இது போன்ற தாக்குதல்களை தனிமைப்படுத்த அவர்கள் முடியாது. இப்போது எவ்வளவு குழந்தைகள் உள்ளனர்? தாலிபான் என்றால் அவர்கள் மிகவும் கொடூரமாகவும் பெண்களுக்கு எதிராகவும் செயல்படுகிறார்கள். தாலிபான் என்ன செய்ய வேண்டும் என்பதற்கு ஆதரவு வழங்குவது இஸ்லாமிய நாடுகளில் நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. உலகில் பல இஸ்லாமிய நாடுகள் திறந்தவையாக தினமும் ஆதரவு வழங்குகின்றன. அவர்கள் அனைவரும் ஐக்கிய நாடுகள் உள்ளிட்ட எந்த நடவடிக்கையை எடுக்கிறார்கள் என்பதை கவனிக்க வேண்டும். நாம் ஒரு விஷயத்தை பேசும்போது கலாச்சாரம் கொண்ட சிவிசைடேஷன் தான் இல்லையா? அனைத்து நாடுகளும் குறிப்பாக சூடானில் மிகவும் கடைசி நேரத்தில் ஆலோசிக்கின்றன. அதற்காக 1/4 மத்திய கிழக்கில் சில நாடுகள் ஆதரவு அளிக்கின்றன, ஏஜென்ட் ஆதரவு அளிக்கின்றன. அங்கு என்ன நடக்கிறது அப்படின்பதை நான் உண்மையில் பக்கம் இருக்கிறேன். அங்கு என்ன செய்ய முடிந்தது? இந்த நிலையம் நடந்ததில்லை. மக்கள் சூடானில் இறந்து விழுகிறார்கள். என்ன நடவடிக்கைகள் எடுக்க முடிந்தது? அப்போது ஐக்கிய நாடுகள் என்ற நிகழ்வுக்கு தொடர்பும் இல்லை. காரணம், உலகத்தின் போல் கிஸ் வரும்போது புள்ளிசியூ கேரி வரும். காரணம், சாதாரண மக்கள் எல்லாம் பாதிக்கப்படுகிறார்கள். பண்டம் இதுபோல் 111 சம்பவம் உள்ளது. அனைவரையும் பாதிக்காது. ஆனால் இன்று உலகில் எங்கு வேண்டுமானாலும் வழக்குகள் இருக்கும். அது எல்லாரையும் பாதிக்கிறது. அதுபோல பாக்ஸ் உண்மையில் மக்களை பாதிக்கிறது. காரணம், இது எனவே உலகம் முழுவதும் பரவுகிறது. அப்போது இதனையெல்லாம் கட்டுப்படுத்துவது மற்றும் இதனையெல்லாம் கட்டுப்படுத்த வேண்டும். நிலத்தை கட்டுப்படுத்த வேண்டும். அதற்கு ஆதரவு தரும் பல நாடுகள் உள்ளன. அதாவது உள்ளிலும் வெளியிலும் அதை ஒதுக்குவதற்கு ஐக்கிய நாடுகள் எந்த வழியிலும் முடியாது. இன்று ஒரு முழு இடத்தில் அவர்கள் என்னவென்று கூறுவதற்காக நான் அவர்களின் நேரலை, அவர்களின் பயணங்கள் மற்றும் பல நிகழ்ச்சிகளை பார்க்கிறேன். ஐக்கிய நாடுகள் செயலாளர் நெஹவா சில்வர் நடக்கும்போது இங்கு உணவு சாப்பிட்டவர் ராஃபி கட்டுப்படுத்திய செகண்டரி ஜெனரலின் பதவியாக இருக்கிறார். அதற்கேற்ப இப்போது திறனற்றவர்கள் உலகில் யாரும் கேட்கவில்லை என்று அவர்கள் கூறுகிறார்கள். இவர்களுக்கு எல்லாம் டிப்ளோமாட்டிக் பாஸ்போர்ட் திட்டமே. பின்னர் இதற்காக இந்தியா உட்பட பல நாடுகளுக்கு படம் கொடுக்கப்படுகிறது. அதனால்தான் அவர்கள் ஓடிக்கொண்டு இருக்கிறார்கள். இந்தியாவில் அதிகமாக அமெரிக்கா மற்றும் மற்ற செல்வந்த நாடுகள். தற்போது உலகில் கிரீஸ் வரும்போது இவர்களை கொண்டு இடையூறு செய்ய முடியவில்லை. அதுபோல டிட்டர் ஆனாலும் அவர்கள் ஓப்பனாகி நிதி வழங்கும் பல நாடுகளை அவர்களை தடுக்கும் வகையில் நிறுத்த முடியாது. பின்னர் இதே போல ஒரு அமைப்பு உலகத்திற்கு தேவையா? இதற்கான தொடக்கம் என்பது உலகில் இப்படியான வாரியங்கள் மற்றும் பிரச்சனைகள் உருவாகும் பொழுது அவற்றிற்கான தீர்வுகளை நான் கொண்டு வர வேண்டும் என்பதற்காகவே ஆகும். அதற்கு கூட அவர்களை கொண்டு முடியவில்லை. அவர்கள் இப்போது கூறுவது இஸ்ரேலுக்கு எதிராக குற்றம் கூறுவது யார் இதை தொடங்கியது? இது தொடங்கியது அக்டோபர் 7 கொண்டு பார்க்க ஆரம்பித்தது யார்? அவர்களை ஆதரிக்கும் நாடுகளை. அவர்கள் நிசப்தமாக காத்திருந்தனர். அது அல்லவா அங்கு தேவையுண்டு, இங்கு இடையூறு செய்ய வேண்டும். விஷயம், அவர்கள் பலமாக இடையூறு செய்தால் மற்ற நாடுகளின் ஆதரவுக்கும். ஆனால் இவர்களுக்கு இடையூறு செய்யும் திறன் இல்லை. வெறும் பெரிய தொகையை ஐக்கிய நாடுகள் திட்டத்திற்கு வாங்குகிறது.
என்ன குந்தமா செய்கிற உலகத்தில் ஆக்கக்கும் தெரியாது. இதுவே அடிப்படையில் தேவையாகும். நமக்கு முக்கியமான நிகழ்வு உலகில் கிறிஸ்து உருவாகும் போது, விரைவில் நிகழும்போது, இதேபோல் ஜிஹாதி கூறுகள் ஸ்டைலில் வரும்போது, அது சூடானாக இருந்தாலும், உக்ரைனாக இருந்தாலும், ரஷ்யாவாக இருந்தாலும், மத்திய கிழக்காக இருந்தாலும், அங்கு ஒரு சொல்யூஷன் உருவாக வேண்டும். அதுவே மிகவும் முக்கியம். அல்லது உலகத்தின் நிலைமையை நாம் எதிர்பார்க்கும் முறையில் சமாதானமாக செல்ல முடியாது. அதன் எதிர்பார்ப்பு முழுவதும் பின்னுக்கு செல்கிறது. அதனால் எவ்வளவு விரைவாகவும் ஐக்கிய நாடுகளுக்கு எதிராக இந்தியா தெளிவான நிலைப்பாடு எடுக்க தயாராக உள்ளது